Taste the Daily. தான் திறந்த மருத்துவமனைக்கு ஒரே வாரத்தில் மூடு விழா நடத்திய ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வலியுறுத்தி ஜூலை 8ஆம் தேதி வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து 20 நாட்களுக்கு பிறகும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையாத நிலையை ஏற்படுத்திய விடியாதிமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். காவிரி படுகைகளில் எந்தவித தூர்வாரும் பணிகளையும் செய்யாமல் வீண் ஜம்பத்திற்காகவும் வெற்று விளம்பரத்திற்காகவும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோ ஷூட் நடத்தி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டதாக விமர்சனம். விவசாயிகளின் வேதனை குரல் காதில் விழாத அளவிற்கு மமதையில் இந்த ஆட்சியாளர்கள் சுற்றித் திரிவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். கடல் முகத்வாரங்களில் வெங்காய தாமரை புதராக மண்டி கிடப்பதாகவும் பாசன மதகுகள் மற்றும் கதவணைகள் பழுது பார்க்கப்படாததால் பாசன நீரை தேவைக்கேற்ப திறக்க முடியவில்லை எனவும் வேதனை. டெல்டா பாசன விவசாயிகள் இந்த ஆண்டு முழு அளவில் பயிர் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்திய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். டெல்டா மாவட்டங்களில் உள்ள அனைத்து கடைமடை பகுதிகளுக்கும் உடனடியாக தடையில்லாமல் தண்ணீர் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். விருதுநகரில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்களை காவல்துறையினர் மிரட்டிய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஒழுங்காய் இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என்று காவல்துறை மிரட்டிய நிலையில் வேறு மாதிரி என்றால் எந்த மாதிரி? மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். போராடும் மக்களின் கோரிக்கையை கேட்கக்கூட மனமில்லை. மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டமாக கேள்வி. ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் என கடும் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 வயது சிறுவனை காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஈரோட்டில் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. மாணவர்கள் இடையே எப்படி இவ்வளவு வன்முறை உணர்வு வருகிறது? அடிப்படையிலேயே பிளாவ்ட் அரசாக இந்த திமுக அரசு இருப்பதையே இத்தகைய நிகழ்வுகள் உணர்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிரந்தர தங்கும் விடுதியை ஏற்படுத்தி தர தமிழக அரசை வலியுறுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்த சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள். ஸ்டாலின் அரசு மீது அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்பிக்கை இழந்துவிட்ட நிலையில் மாணவர்களும் அதிமுக பொதுச் செயலாளரை நோக்கி கோரிக்கை விடுத்துள்ளனர். குண்டடம் மேற்கு ஒன்றிய ஐடி விங் செயலாளர் எம் செல்வானந்தம் உயிரிழந்ததை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். செல்வானந்தம் மரணத்திற்கு காரணமான திமுகவினர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கோவை குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 4 வகுப்பறை கட்டிடங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். அமைச்சராக இருந்தபோதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் இந்த பள்ளிக்கு எண்ணற்ற பணிகளை செய்துள்ளேன் என பெருமிதம் தெரிவித்த அவர் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் ஆகியோர் நிதி ஒதுக்கி இந்த பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
நம்முடைய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரத்துக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் நான் போகும்போது நேராக பார்த்து இது எங்களுடைய குளத்துப்பாளையம் ஒரு முக்கியமான எங்களது ஊர், நம்ம ஊர் நல்ல கட்டுப்பாடான ஊர் மட்டுமல்ல, எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, இங்கே எல்லாரும் ஒன்றா இருந்து இந்த பள்ளிக்காக, ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து கோயிலில் போனோம், நீங்கள் பள்ளிக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு இந்த கண்டிப்பாக இந்த ஃபண்டு கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லி, ஏன்னா அவர் எனக்கு வந்து அமைச்சராக இருக்கும்போது நீண்ட நாள் நண்பராக இருப்பார், கண்டிப்பாக எனக்காக என் தொகுதிக்கு இது பண்ணோன்னு சொல்லி ஒரு கேட்டு வாங்கி தான் அவர்கிட்ட வந்து ஒரு 40 லட்சமோ நான் ஒரு 13 லட்சம் கொடுத்து 53 லட்சத்து ரூபாயில இந்த பில்டிங் வந்தது. அதிமுக பொதுச் செயலாளரின் சுற்றுப்பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு தருமாறு சென்னை DGP அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுக மனு. காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாரின் உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று காவல்துறையை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் பதவி விலகியிருக்க வேண்டும் என வலியுறுத்தல். நாகப்பட்டினம் நகராட்சி மன்ற கூட்டத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் முழக்கம் எழுப்பியும் பேட்ஜ் அணிந்தும் நீதி கேட்டு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு. திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டுள்ளதால் இரு தரப்பினரிடையே மோதல் எழும் சூழல் உருவானதால் பதற்றம். கோவில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறை கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி திருப்புவனத்தில் விசாரணை துவக்கம். கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் தாய் மாலதி, அவரது சகோதரர் நவீன்குமார் மற்றும் உறவினர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கடுமையாக தாக்கி மாற்றுத்திறனாளியின் கையை உடைத்த தனிப்பிரிவு காவலர். ஒரு உயிரை பலிவாங்கிய பிறகும் ஸ்டாலின் அரசன் ஏவல் துறை தனது அராஜக போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என மக்கள் காட்டம். சென்னை துரைப்பாக்கத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் கல்லூரி மாணவனை காவலர் பைப் கொண்டு கொடூரமாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அஜித்தின் மரணத்தை அடித்து கொதிப்படைந்துள்ள மக்கள் காவல்துறையின் அராஜகங்களுக்கு அஞ்சாமல் அடுத்தடுத்து பல அநியாயங்களை அம்பலப்படுத்தி வருகின்றனர். அஜித்குமார் காவலர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்ட நபரை தொடர்ந்து மிரட்டி வரும் காவல்துறையினர். முக்கிய சாட்சிகள் பாதுகாப்பு வேண்டுமென மனு அளித்துள்ள நிலையில் காவல்துறை ஸ்டாலின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு, ரிப்போர்ட்டில் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி விசாரணை நாங்கள் அங்கே போயிட்டு வந்து தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ளே கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. சென்னை SRMC காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றவர்கள் 3 பேர் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மனித நேயமின்றி தாக்கிய காவலர்களால் அனுபவித்த வேதனை குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறிய தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேற ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் வயசு அனுப்பிட்டு அவங்களும் சார் இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு வீட்டுல லைட்ல வந்து சண்டை போடுவார் போலன்னு சொன்ன உடனே அவங்களை அனுப்பிச்சு விட்டுறாங்க சார். ஆட்டோல அவங்களே வர வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு நான் இந்த மாதிரி வண்டியோட பிளட்ஜ் எல்லாம் பிடிங்க அப்படின்னாங்க சார். நான் சார் எனக்கு வண்டி பிளட்ஜ் பிடிங்க தெரியாம ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு ஒரு போலீஸ் வந்து ஒரு மாதிரி கிண்டலா வந்து என்னப்பா என்னாச்சுப்பா வண்டி என்னப்பா அப்படின்றாரு. அவரு அவங்களே பண்ணிட்டாரு. என்ன பண்ணவொன்னே வண்டி எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டு சார் எனக்கு வண்டி நான் எடுக்க மாட்டேன், இதே மாதிரி உங்க வீட்டுல உங்க ஃபேமிலியில இப்படி நடந்தா அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு கோவப்பட்டுச்சு சார். வேற எதுவுமே நடக்கல, இதான் நடந்துச்சு சார். உடனே அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பியும் நான் சாவி கேட்க திரும்பியும் வந்து அப்போ ஒரு 2 பேர் அடிச்சாங்க. அப்புறம் திரும்பி ஒருத்தர் மட்டும் வந்தாரு. சென்னை அண்ணா நகரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம்பெண்ணை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்த IT ஊழியர் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பாலியல் குற்ற வழக்குகளில் தீவிரம் காட்டாததால் காமுகன்கள் துணிச்சலுடன் பெண்களிடம் அத்துமீறுவதாக மக்கள் வேதனை.
சென்னை கொடுங்கையூரில் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த இசை ஆசிரியர் சிக்கினார். நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தாய் புகார். அப்பா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள வள்ளம் போலீசார் பாலியல் குற்றவாளியிடம் லஞ்சம் பெற்று அநீதி இழைப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை அண்ணாநகரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கடை உரிமையாளர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் கடைகளுக்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை ராயபுரம் அருகே கல்லூரி மாணவியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் நடமாட முடியாத சூழல் இருப்பதை இச்சம்பவம் உறுதிப்படுத்துவதாக பொதுமக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் சிக்கினார். சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத ஒரே ஆட்சி ஸ்டாலின் ஆட்சிதான் என மக்கள் ஆதங்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஆட்சியா இது? சிறுமிக்கும் பாதுகாப்பில்லை, மூதாட்டிக்கும் பாதுகாப்பில்லை, அப்பா என விளம்பரம் செய்ய முதல்வருக்கும் கூச்சமில்லை என மக்கள் காட்டம். ஈரோடு மாவட்டம் குமரன்குட்டையில் அரசு பள்ளி மாணவனை உடன் பயிலும் சக மாணவர்களை கொலை செய்ததால் அதிர்ச்சி. பெற்றோரை சந்திக்க வந்த திமுக எம்எல்ஏவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் குரும்பட்டி பகுதியில் மது போதையில் இளைஞரை கத்தியால் குத்திய 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதை ஆசாமிகளால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணியக்காரன்பட்டி பூஞ்சோலை பகுதியில் மர்ம நபர்களால் பாஜக நிர்வாகி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 22 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரிகளாகும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் கொடுத்த விடியல் என மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ரயில் நிலையம் அருகே 6 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தடுக்கி விழுந்தால் கஞ்சா வியாபாரி மேல் விழும் அளவிற்கு போதை வியாபாரிகள் தமிழகத்தில் வலம் வருவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 130 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்களை ஒழிப்பதாக வெற்று விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடு புகுந்து 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள். அஜித்குமார் போன்ற அப்பாவிகளை அடித்துக் கொல்வதில் ஆர்வம் காட்டும் காவல்துறை உண்மையான கொள்ளையர்களை பிடிப்பதில் கோட்டை விடுவதாக மக்கள் சாடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் நடந்த கொள்ளை சம்பவத்தை அடுத்து பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் தனியாக இருக்கும் முதியோரை குறிவைத்து கொலை கொள்ளை நடைபெறாமல் பொழுது விடுவதே இல்லை என மக்கள் காட்டம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 2 பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. தமிழகத்தில் சாதி மத மோதலே இல்லை என்று சொன்ன ஸ்டாலின் எங்கே என மக்கள் கேள்வி.
விடியா திமுக அரசை கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையிலும் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் ஜெய் ஸ்ரீனிவாசன் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கம். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை பட்டன் பொருத்திய அந்த பட்டன் பொத்து போகின்ற அளவிற்கு கோபத்தோடு இரட்டை இலைக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயரும். நிவாரணம் கேட்டு போராடிய உறவினர்களை மனித நேயமின்றி காவல்துறை கொண்டு மிரட்டும் ஸ்டாலின் அரசு இனியேனும் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என மக்கள் வேதனை. தமிழகம்தான் முதன்மை மாநிலம் என ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்தி வரும் நிலையில் தலைநகர் சென்னையில் நீர்நிலைகளில் தொடர்ந்து ரசாயன கழிவுகள் அதிகரித்து வருவதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வேதனை. ரசாயன கழிவுகளை முறையாக அகற்றிட ஸ்டாலின் அரசிடம் எந்த தொழில்நுட்பமும் இல்லை என்றும், முக்கிய ஏரிகளில் ரசாயன கழிவுகளின் அளவு பாதுகாக்கப்பட்ட வரம்பை விட 19,400 மடங்கு அதிகமாக உள்ளது எனவும் தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மரத்தால் ஆன நடைபாதை இரவோடு இரவாக உடைத்து எடுக்கப்பட்ட அவலம். ஒரு நாள் விளம்பரத்திற்காக திட்டங்களை தீட்டும் ஸ்டாலின் அரசு அது மக்களுக்கு பயன்படுகிறதா என்பது குறித்து கவலைப்படுவதே இல்லை என மக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகம் முதன்மை மாநிலம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் லட்சணத்தை வீடியோவாக வெளியிட்டு விமர்சிக்கும் பொதுமக்கள். குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனிநபரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது தனி மனித உரிமைக்கு விரோதமானது என நீதிபதி கருத்து. நாகை மாவட்ட கடைமடை பகுதிகளில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதால் தண்ணீர் வந்து சேரவில்லை என கூறி விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். நானும் டெல்டாக்காரன்தான் என மேட்டூரில் தண்ணீர் திறந்து விளம்பரம் தேடிய ஸ்டாலின் குடிமராமத்து பணிகளை செய்யவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை விசாரணைக்கு அழைத்ததற்கு கண்டனம் தெரிவித்து 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் கொள்கையா என விவசாயிகள் ஆதங்கம். 7 மணி போல சப் கலெக்டர் வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தேவைன்னா நாங்க எடுக்கதான் செய்வோம், 50% முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. 50% யாரை கேட்டு முடிச்சாங்க? என்னோட நிலம் கொடுக்கணுமா வேணாமன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? நாங்க கோரிக்கை சொல்றோம், அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க, எங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ நாங்க அப்படிதாங்க செய்வாங்க. அப்ப இவங்க கவர்மெண்ட்டுக்கு அடியாளா வேலை செய்யறாங்களா? விவசாயிங்களுக்கு கோரிக்கை வைங்க, கோரிக்கை கொடுங்க, உங்களோட பிரச்சனை என்ன, மனு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ்வளவு நாள் நாங்க மனு கொடுத்தது, எங்களோட பதில் என்ன? செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. பெண்கள் என்றும் பாராமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகமாக நடந்து கொண்டதால் அதிர்ச்சி. சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையில் கிடந்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி 2 சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் எப்போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழிக்கும் என மக்கள் கேள்வி. ஓலா மற்றும் ஊபர் உள்ளிட்ட டாக்ஸி நிறுவனங்களில் கட்டணம் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. 2 மடங்கு வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அனுமதி. திமுக நிர்வாகிகளின் கொலை மிரட்டலால் திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தற்கொலை. திமுகவின் மிரட்டல் குறித்து ஆடியோ வெளியிட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளை விடியா திமுக அரசு உடனடியாக கைது செய்ய கோரி உறவினர்கள் அதிமுகவினர் போராட்டம். திருவள்ளூரில் 7 வயது பள்ளி சிறுமியை கடித்து குதறிய வெறிநாய்.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா? ஸ்டாலின் மாடல் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுப்பதுடன் காவல்துறை தனாவட்டாக செயல்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். திருவள்ளூர் காக்கலூர் ஏரியில் இறைச்சி கழிவுகள் அசுத்த நீர் கலக்கப்படுவதால் தண்ணீர் மாசடைந்து மீன்கள் செத்து கிடக்கும் அவலம். விஷக்கிருமிகள் உற்பத்தி, மாசடைந்த நீரால் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 45,800 மின் மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, IAS அதிகாரி ராஜேஷ் லக்கானிக்கு எதிராக வழக்கில் மடியில் கனமில்லை என்றால் அதிமுக அரசு அவகாசம் கேட்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் சுகாதார சீர்கேடுகள் களையப்படவில்லை என கூறி விரிவாக்க திட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. மக்களின் வரி பணத்தை அபராதமாக வீணடிக்கும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக அலட்சியத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% கடைகளை ஒதுக்காமல் விடியா ஸ்டாலின் அரசு துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றாமல் சென்னை மாநகராட்சி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கேலிக்கூத்தாக்கியுள்ளது என கடும் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அரைகுறையாக கட்டப்பட்ட நகர்ப்புற நல்வாழ்வு மையம் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. விடியா ஸ்டாலின் அரசு எவ்வித மருத்துவ கட்டமைப்புகளையும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றாமல் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய அரசு மருத்துவர்களையே மீண்டும் நியமிக்க கோரி மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். மக்களின் கோரிக்கையை காது கொடுத்து கேட்காமல் அலட்சியமாக சென்ற மாவட்ட ஆட்சியரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசால் அரசு ஊழியர்களுக்கு கூட ஊதியம் வழங்க முடியாதா? தமிழக அரசை நிதி நெருக்கடியில் தள்ளிவிட்டதா ஸ்டாலின் அரசு என பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி அருகே கடந்த 2003ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பசுமை பூங்காவை மீட்டெடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட பூங்காவை அழித்துவிட்டு வணிக கட்டடம் கட்ட முயன்ற ஸ்டாலின் அரசுக்கு குட்டு. திண்டுக்கல்லில் நடைபெற்ற தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்களை அராஜகமாக கைது செய்த காவல்துறை. பணியாளர் நியமனங்களில் ஏற்படும் தாமதத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற நிலையில் கோரிக்கையை செவி கொடுத்து கேட்க மனமில்லாத ஸ்டாலின் அரசு காவலர்களை ஏவி அராஜகம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை 1 மாதம் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் என்பதால் அதற்கு முந்தைய 2 தினங்கள் நாடாளுமன்றம் செயல்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ராஜ்மார்க் யாத்ரா செயலியில் கூகுள் மேப்ஸுடன் இணைந்து புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இது மோட்டார் வாகன ஓட்டிகளுக்கு குறைந்த கட்டண பாதைகளை பரிந்துரைக்கும் எனவும் ஃபாஸ்டாக் தொடர்பான சேவைகளும் செயலியில் சேர்க்கப்படும் எனவும் தகவல். இந்தியாவில் வருடத்திற்கு 21 லட்சம் பேர் தீக்காயங்களால் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கிடைப்பது இல்லை என்னும் ஆய்வறிக்கை வெளியாகி அதிர்ச்சி. இந்தியாவின் மருத்துவ கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களின் மன அழுத்தமே காரணம் எனவும் தகவல்.
அமெரிக்காவில் சிபிஎஸ் நிறுவனத்தின் 60 மினிட்ஸ் நிகழ்ச்சியில் முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் பேட்டியை திருத்தியதாக அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்த வழக்கு. அதிபர் ட்ரம்பிற்கு 134 கோடி ரூபாய் செலுத்த பாரமவுண்ட் நிறுவனம் ஒப்புதல். இந்தியாவில் உள்ள தனது தொழிற்சாலைகளில் இருந்து சுமார் 300 சீன பொறியாளர்களை திரும்ப அழைத்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம். தமிழ்நாடு, கர்நாடகாவில் ஐபோன் 17 உற்பத்தி பாதிக்கப்படலாம் என தகவல். மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலக அளவில் பணியில் உள்ள மொத்த ஊழியர்களில் சுமார் 4% பேரை பணி நீக்கம் செய்வதாக அறிவிப்பு. சுமார் 9000 ஊழியர்கள் பணி நீக்க நடவடிக்கையால் வேலை இழப்புக்கு ஆளாகும் அவலம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 3 விக்கெட் இழப்புக்கு 77 ரன்கள் எடுத்து தடுமாற்றம். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் எடுத்த நிலையில் வலுவான நிலையில் உள்ளது.